ஜனங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் வந்து வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம், சாம் செல்லுகிற மாதிரி இல்லை. நாங்கள் இந்த தெய்வீக சுகம், செழிப்பு, இதெல்லாம் வந்து சைடு இஷ்யூஸ். அவங்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் கொசுறு மாதிரி, இதெல்லாம் மெயின் கிடையாது. நாங்கள் வெறும் மெயினை பிரசங்கம் பண்ணுறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ரட்சிக்கப்படு, பாவங்கள கழுவப்படு, நீ மோட்சம் போவாய், அதை பிரசங்கம் பண்ணுறோம். நாங்கள்லாம் அப்படியே கரெக்டாக அதில் இருக்கிறோம். நாங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கொசுரையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கொசுருவதான் பிரசங்கம். எது கொசுருவாம்? இந்த தெய்வீக சுகம், இந்த செழிப்பு, இதெல்லாம் கொசுரு. நான் சொல்கிறேன், கொசுரே கிடையாதுங்க, எல்லாம் ஒரே பேக்கேஜில் தான் வருது. அதைத்தான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பொருளாதார செழிப்புக்கு வருவோம். இந்த பொருளாதார செழிப்பை குறித்து சில காரியம், சொல்லாத காரியங்களை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், இதெல்லாம் இதில் கிடையாதுன்றாங்க, சுவிசேஷத்தில் இது கிடையாது. சில சொன்னால் கொசுரு, இது கொசுரு கிடையாதுன்றதை காண்பிக்கிறேன் இன்றைக்கி. எனக்கு கண்டிப்பாக காண்பிக்கிறது. திருப்போம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது கிடையாது. ஏன்னா கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க, இதா அவர் என்ன செழிப்புன்றாரு, அவர் என்ன பாலும் தேனுன்றாரு. ஹலோ, அப்போ நான் கேட்குறேன், அவர்களுக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டது? அவர்களுக்கு பாலும் தேனும் தான் சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணப்பட்டது. நான் அதை காமிக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும், எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் இருக்கிற தேசத்துக்கு இல்லை, பாலும் தேனும் சீப்பாக கிடைக்கிற தேசத்துக்கு இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்துக்கு. அது சொல்றாரு, இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதுதான். இருக்கீங்களா? விடுவிக்கிறேன்றாரு, விடுவித்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு, நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அப்போ விடுவிக்கிறது மட்டும் இல்லை, பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்துக்கு வரணும். அதுதான் மொத்தம் சுவிசேஷம், இல்லையா? அப்போ அதில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கதையை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அடங்கியிருக்குது? பாவம் மூடப்படுதல், பாதுகாப்பு, சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், வெற்றி, இப்படி எல்லா காரியமும் அவர்களுக்கு தேவன் வைத்திருந்த சுவிசேஷத்தில் இருந்தது என்று சொல்கிறேன். உபாமம் திருப்போம், உபாமம் 8:7. சந்தேகம் இருந்தால் இங்கே பார்த்துங்க, இந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்குன்னு சந்தேகம் இருந்தால் இன்னும் பார்த்துங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயரில், இல்லையா? கேட்டு பயனற்று போனார்கள். கேட்டாலும் அந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டாலும் அவங்க அதை கேட்டு அரவணைத்து கொள்ளாதனால, நம்பாதனால, ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் அழிந்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சுவிசேஷம்னு காமிச்சிட்டு இருக்கிறேன். அந்த சுவிசேஷத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது தான் என்னுடைய பாயிண்ட். காமிச்சு கொண்டிருக்கிறேன். வெறும் பாவ மன்னிப்பு இல்லை, வெறும் விடுதலை இல்லை, அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இருக்கீங்களா? ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அங்கே ஒன்றும் இல்லாத வறண்ட தேசம் அல்ல. 9, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிப்பதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். இன்னும் இதை விட எப்படி வர்ணிக்கிறது உங்களுக்கு? தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதுனா அரை வயிற்று கஞ்சி அல்ல. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், ஈட்டிங் யுவர் பிரெட் வித்தவுட் ஸ்கேர்சிட்டி, எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு தேசம். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் அந்த தேசத்தை இன்னும் எட்டி கூட பார்க்கல, அந்த தேசத்தை பற்றி இன்னும் கேள்வி கூட படலை. சபைகள் அதை சொல்கிறதே கிடையாது. அப்படி ஒரு தேசம் இருக்குதுன்னு சொல்கிறதே கிடையாது. அதுதான் சுவிசேஷம்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் அதுதான் சுவிசேஷம். பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை.
தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறது, ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். எல்லாம் சொல்லுங்க, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறது, ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுங்க, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிப்பது, ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை. இதுதான் அந்த ரட்சிப்பு, இதுதான் அந்த தேசம். சிலர் சொல்கிறாங்க அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை விட மேலான காரியங்கள் நம்மளுக்கு பரலோகத்தில் தான் பங்களா, அங்கே கிடையாதுன்னு. அவங்க இங்கேயே அனுபவிச்சாங்க, நம்ம இங்கே அனுபவிக்க முடியாதா? அப்போ பழைய உடன்படிக்கை காட்டிலும் புதிய உடன்படிக்கை மோசமானதா, கேவலமானதா, குறைந்ததா? எந்த விதத்தில் குறைந்தது? அவர்களே அவ்வளோ அனுபவிச்சாங்கன்னா நம்ம ஏன் அனுபவிக்கக்கூடாது? அவர்களுக்கு ஒன்றுக்கும் குறைவுபடாத வாழ்க்கை, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசித்தார்கள்னா நாங்கள் எங்கள் வீட்டில் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கலாமா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வீட்டில் கூட ஒன்றுக்கும் குறைவுபடாத ஒரு நிலை இருக்கலாமா? இருக்க வேண்டுமா? பற்றாக்குறை இல்லாமல் புசிக்கிற ஒரு நிலை உண்டாக வேண்டுமா? நான் சொல்லுகிறேன், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் அது அடங்கி இருக்குதுங்க. வெறும் ரட்சிப்பு மட்டுமில்லை, வெறும் பிசாசின் சங்கிலிருந்து விடுபடுறது மட்டுமில்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியமும் அடங்கி இருக்குது. 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதிலே பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான, இன்னும் வேற ஏதாவது வார்த்தை வேணுமா உங்களுக்கு? கட்டாத வசதியான, எல்லாம் சொல்லுங்க, வசதியான. அதெல்லாம் பைபிளில் இருக்குது. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், இல்லை பெரிய ஆல்ரெடி பில்ட்ன்றார். நீங்கள் ரெடிமேடு பார்க்குறதுக்கு முன்னால் கர்த்தர் ரெடிமேடெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். ரெடிமேட் இப்போ தான் வந்தது. இங்கே அவர் ரெடிமேட் அந்த காலத்துலேருந்து வச்சுருக்கிறாரு. நமக்குன்னு ரெடிமேடாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ரெடிமேட் பிளெஸிங்ஸ். அவர் என்ன சொல்கிறார்? ரெடிமேட் பிளெஸிங்குள்ளே நுழைவே, நீ உனக்குன்னு ஏற்கனவே வச்சிருக்க. நீ கட்டாத பெரிய விசாலமான பட்டணங்கள், சின்ன சந்து பொந்துகள் இல்லை, புறா கூடு மாதிரி இருக்கிற வீட்டில் இல்லை, கட்டாத பெரிய வசதியான பட்டணங்கள் என்று சொல்லுகிறார். பெரிய பட்டணங்கள். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பட்டணங்கள் எல்லாம் பெருசாக கட்டுறாங்க, ரோடெல்லாம் பெருசாக போடுறாங்க, வசதியெல்லாம் பெருகுது. யாருக்கு இதெல்லாம்? ஹலோ, நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் உலகத்தார் அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தாருக்காக கர்த்தர் பண்ணிக்கிட்டு இல்லைங்க, நமக்காக பண்ணுறாரு. நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான். கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த காலத்தில் ரோமாபுரியில் ரோடு போட்ட மாதிரி யாரும் போடலையா? ரோம் அரசாங்கம் வந்தப்போ உலகம் முழுக்க ரோடு போட்டாங்களாம். அந்த ரோடுகள் இன்னைக்கு கூட இருக்குதுன்றாங்க. அப்பேற்பட்ட ரோடுகளை போட்டாங்க, அழியாத ரோடுகளை போட்டாங்க, அப்பேற்பட்ட ரோடுகளை போட்டாங்க. அது ஏன் போட்டாங்கன்னா அவங்களுக்கே விளங்கல, போட்ட ஆளுகளுக்கே விளங்கலாம் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு பின்னால் ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, W.A. கிறிஸ்வல்ன்ற ஒரு பிரசங்கியார் ஞாபகம் வருது. சொல்கிறாரு, ஏன் போட்டாங்கன்னா இயேசு என்கிற ரட்சகர் வரப்போகிறார், அவர் எல்லாருக்காகவும் மரிக்க போகிறார். அவர் மரித்து பரமேறின உடனே இந்த சுவிசேஷ சுமந்து கொண்டு உலகமெங்கும் செல்ல வேண்டும், அதற்கு சாலைகளை ரோம அரசாங்கம் போட்டதுன்றார். ரோடு எதுக்காக போடுறாங்க? நான் சொல்கிறேன், இந்த ஹைவே எல்லாம் நம்ம காரில் போகிறதுக்காக தான், சுவிசேஷத்தை ஊரில் பரப்புறதுக்காக தான். தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம வைத்திருக்கிறார். ஹலோ, அப்போ பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். இதுக்கு ஒரு அல்லேலியா வர வேணாமா? எதுக்கெல்லாம் அல்லேலியா போகணும்னு தெரிஞ்சுக்கணும். இது வேற மாதிரி கோயில். இது நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும். நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். இப்போ நிரம்பணும்னா பெரிய வீடு வேணும், நல்ல நல்ல காரியங்களால் நிரம்பி இருக்கணும். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். அரை வயிற்றுல சாப்பிட சொல்லல, சாப்பிட்டு திருப்தியாகும் போது போதும் போதும் சாப்பிட சொல்றாரு. இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இருக்கீங்களா? கட்டாத பெரிய பட்டணங்கள், விசாலமான பட்டணங்கள், நிரப்பாத நல்ல சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள், எல்லாம் ரெடிமேடாக கர்த்தர் வச்சிருக்கிறான்றார். இதை நம்புகிறவர்கள் இதை பெற்றுக்கொள்வார்கள். இதை பார்த்து நகைக்கிறவர்கள் நீங்கள் நகைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது கிடைக்கவே கிடைக்காது. அவரா ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர், அவர் எனக்கு தெரியும் பிரதர், அவர் வெறும் ப்ராஸ்பெரிட்டி தான் ப்ரீச் பண்ணுறாரு.
இதெல்லாம் நாங்கள் நம்புறது கிடையாதுங்க. நம்பாதீங்க, விடுங்க, நாங்கள் நம்பி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாந்தெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். மிச்சம் நீங்கள் உங்கள் வேண்டான்னு விட்டதெல்லாம் நாங்கள் ஒன்றும் விட போகிறதில்ல. எல்லாத்தையும் நாங்கள் சொந்தமாக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் பார்த்து நகைக்கிறவங்கள பார்த்து நான் பயப்படுறது கிடையாது. உனக்கு வேண்டாமா விட்டுருப்பா, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவைப்படுது, அது நான் நல்லா யூஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். இருக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதையெல்லாம் நம்முடைய பரலோக பிதா நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரோமர் 10க்கு திருப்போம். 14 சுவிசேஷத்தை பற்றி இன்னும் வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அப்போ பாருங்கள், சுவிசேஷத்தில் என்னெல்லாம் அடங்கி இருக்குது? எல்லாமே அடங்கியிருக்கு. வெறும் கட்டிலிருந்து அவுக்கப்படுறது இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறது இல்லை. எல்லா நன்மையான காரியங்களும், குறிப்பாக அந்த பொருளாதார ஆசீர்வாதம்லாம் அதில் வருகிறது. அப்போ பாருங்கள், சுவிசேஷத்தை பற்றி பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இதெல்லாம் கேள்விப்படணும் ஒரு ஆள். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்படி விசுவாசிப்பீங்க நீங்கள்? இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வீங்க? இதெல்லாம் எப்படி அனுபவிக்க முடியும்? இதை யாராவது பிரசங்கிக்க வேண்டும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி. சமாதானம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, பீஸ் என்கிற வார்த்தைக்கு எங்கேருந்து வருது? ஷலோம் என்கிற வார்த்தையிலேருந்து வருது இல்லையா? எபிரேய மொழியில் அது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. எபிரேய நாட்டுக்கு சென்றீங்களா, அங்கே ஒரு ப்ரோஷர் தர்றாங்களாம் டூரிஸ்ட்டுக்கெல்லாம். அதில் ஷலோம்னா என்னன்றது விளக்கம் கொடுக்குறாங்களாம். ஆங்கிலத்தில் பீஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்குறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அப்படின்னா எந்த குறைவும் இல்லாமல், எந்த சீர்கேடும் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அதை தான் செழிப்பு. அப்போ சமாதானம்னா செழிப்பு. அது அப்போ செழிப்பினை கூட வாசிக்கலாம். செழிப்பை கூறி, நல்வாழ்வை கூறி, நன்றாயிருப்பதை பற்றி கூறி. அதுதான் சொல்லி, சமாதானத்தை கூறினா சமாதானம் கூட்டிட்டு போகிறதில்ல, நன்றாயிருக்கிறத பற்றி கூறுறது. அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சமாதானத்தை கூறின்னு சொன்னால் சிலர் நினைக்கிறாங்க ஏதோ சமாதானம், ஏதோ ஒரு ஃபீலிங்கு உள்ள அப்படியே சமாதானம் அப்படின்னு. கிடையாது. நன்றாயிருப்பது, நான் சொல்லுவேன், நன்றாயிருப்பது, வளமாயிருப்பது, வாழ்ந்திருப்பது, இதுதான் சமாதானம். சமாதானத்தை கூறினா எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி வாழ்ந்து இருக்கிறது, எப்படி ஜெயமாய் இருப்பது, எப்படி வெற்றியோடு வாழ்வது, வளமாய் வாழ்வது, அதை பற்றி கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. அப்படியே ஏசாயாலேருந்து எடுத்திருக்கிறாங்க பாருங்கள். ஏசாயால வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க பாபிலோனியருக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிமைப்பட்டிருந்த போது இவர்களை விடுவிக்கிறதுக்கான சில ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டு வருகிறது. அங்கே அரசாங்கம் அங்கே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறது, இவங்களை திருப்பி அவங்க சொந்த தேசத்துக்கு அனுப்புறதுக்கு. நல்ல செய்தி வருமானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தில் இருந்தாச்சு, சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனி தேசத்துக்கு. அந்நிய தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். இவங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறார். அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. நியூஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாயால வாஸ்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வருது. 52ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அப்படியே வருது. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நியூஸை. அந்த காலத்தில் நியூஸ் எப்படி வரும்? இந்த காலத்தில் செல்ஃபோன் எடுத்து கடகடன்னு ஃபோன் பண்ணிடுறோம். அந்த காலத்தில் நியூஸ் எப்படி வரும்னா, ஆள் எடுத்துக்கொண்டு ஓடி வருவானாம். மலைகளையெல்லாம் கடந்து, காடுகளையெல்லாம் கடந்து, அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் பிரதானமான அந்த பட்டணத்தில் எடுக்கப்படுகிற அந்த ராஜாவுடைய அரண்மனையில் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை சுமந்து கொண்டு, அந்த கட்டளையை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த சுருளை கீழில் எடுத்துக்கொண்டு, ராஜாவுடைய ஆர்டரை எடுத்துக்கொண்டு ஓடி வருவானாம். அவன் ஓடி வர்றதை பார்த்தா இவங்களுக்கு தெரியும் நல்ல செய்தி வந்துருச்சுன்னு சொல்லி, விடுதலை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி. அதைத்தான் சொல்லி இருக்கிறது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போதே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அவன் கொண்டு வருகிறான்னு மற்றவர்களுக்கு தெரியணும். அந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகணும். இருக்கீங்களா? அப்போ சுவிசேஷ பிரசங்கம்னா எப்படி பாருங்க, இது ஒரு லேசான பிரசங்கம் இல்லை. இது போய் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு கண்ணு மேலே இங்கேயும் உருட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் இல்லை. இது முஷ்டியை உயர்த்திக்கிட்டு பாவியே நீ ரட்சிக்கப்படு, இல்லை என்றால் நரகம் உனக்கு, அதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை சுமந்து கொண்டு ஓட வேண்டும். கிராமம் கிராமமாக ஓட வேண்டும், ஊர் ஊராய் ஓட வேண்டும், தேசம் தேசமாக ஓட வேணும். இன்றைக்கி காலில் ஓட வேண்டியதில்லை, இன்றைக்கி பிளேனில் ஓடலாம், காரில் ஓடலாம், என்னென்னமோ கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா இடத்துக்கும் அது பரம்ப வேண்டும். ஏனென்றால் இது நற்காரியங்கள்.
இது நல்ல காரியங்கள். இதை கேட்கும்போது இது தேனிலும் இனிமையுமான சத்தியங்கள். ஏன்? இது பாவ சங்கிலி, பிசாசின் சங்கிலி இருந்து நம்ம விடுதலையாக்குறது எப்படின்னு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து கழுவப்படுறது எப்படின்னு மட்டுமல்ல, இது நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வந்து அங்கே கட்டாத வீடுகளில் குடியிருந்து விசாலமான பெரிய பட்டணங்களில் வாழ்ந்து நிரப்பாத பெரிய வீடுகளில் சகல நல்ல வஸ்துகளால் நிரப்பி அப்படி வாழுகிற வாழ்க்கையை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷம் இது. இதை அறிவிக்கிற விதத்தில் அறிவிச்ச ஆளுங்க வருவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அவர் ப்ராஸ்பரிட்டின்னு ஆளுகளெல்லாம் இழுத்துட்டாருங்கன்னு. நான் சொல்றேன், நீங்களும் இழுங்க. நீங்க இழுக்கலாம், நான் கண்டிப்பா இழுப்பேன். தயவு செய்து இழுங்க. நீங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்தில், இழுங்க. சொல்லுங்க, நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவ கட்டுகளை அறுப்பார். பாவங்களால் உங்களை சுத்திகரித்து கழுவுவார். தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். பிசாசின் அடிமைத்தனங்கள் ஒளிந்து போகும். நீங்கள் நலமும் விசாலமான ஒரு இடத்துக்கு வரலாம். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், இழுங்களேன். ஹலோ, சொல்றாரு அப்படிதான். பிளஸிங் பிளஸிங் பிளஸிங்கிறாராயா, எல்லாம் ஓடுறாங்க அங்க. நீங்களும் சொல்லுங்களேயா, நீங்களும் சொல்லுங்களேன். நிறைய இருக்குது, வெறும் பிளஸிங்கை மட்டும் எடுத்து போதீங்களே. சொல்லுங்களேன் எப்படின்னு. நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. நல்லா கவனிங்க, இப்போ வந்துச்சு பாயிண்ட். சுவிசேஷத்துக்கெல்லாம் கீழ்ப்படி. இதை அறிவித்தும் சுவிசேஷத்துக்கு பாருங்க, இவ்வளவு நல்ல காரியங்கள், பாலும் தேனும் ஓடுதுன்னு மோசே அறிவிக்கிறாரு. அந்த தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு. கர்த்தர் அதுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா அதை நம்புறதுக்கு ஆள் இல்லையா? ஹலோ, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் மாறல நிறைய பேர். இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவ உலகம் அப்படிதான் இருக்குது. அன்னைக்கு யூத மார்க்கத்தில் உலகம் அப்படிதான் இருந்தது. அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுற பிரசங்கத்தை பண்ணால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொன்னால் இன்றைக்கு அநேகம் பேர் இதை எதிர்க்கிறதுக்கு தான் நிற்கிறாங்களே ஒழிய இதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் இல்லை. இந்த நற்காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால்தான் தேசத்து நன்மையை புசிக்க முடியும். இதை எதிர்த்தா புசிக்க முடியாது. அதனால தான் நான் எதுக்கிறத விட்டுட்டு அரவணைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதை பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இந்த சுவிசேஷத்தை நலமானதாக எண்ணி இதை பிடித்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். இதை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன். நல்ல கவனிங்க, சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால். ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லியிருக்கு, வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். அப்போ தான் சாப்பிட முடியும் இருக்கு தேசத்தின் நன்மையை. இங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இவ்வளவு ஏற்பாடு ஆகிருக்குது. ஆனால் இப்போ அனுபவித்தவங்க கொஞ்சம் பேர் தான். நல்ல கவனிங்க, அதை குறித்து ஏசாயா எப்படி எல்லாரும் கீழ்ப்படியலன்னு ஏசாயா சொல்கிறாராம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். சொல்றது விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இருக்கீங்களா? எதுக்கு இதை பிரசங்கம் பண்ணுகிறேன்? கேட்க கேட்க விசுவாசம் வரும். எதுக்கு விசுவாசம் வரும்? நல்வாழ்வுக்கேற்ற விசுவாசம் வரும், செழிப்புக்கேற்ற விசுவாசம் வரும், வெற்றிக்கேற்ற விசுவாசம் வரும், ஜெயமான வாழ்க்கைக்குரிய விசுவாசம் வரும், பற்றாக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற விசுவாசம் வரும், நலமும் விசாலமான இடத்திலே பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே நான் வாழ்வேன் என்ற விசுவாசம் வரும். அதுதான் என்னுடையது என்ற விசுவாசம் உண்டாக வேணும். அதுக்காக தான் போதித்து கொண்டிருக்கிறேன். இதை போதிச்சாதான் விளங்கும். ஆனால் அது விசுவாசிக்கிறவர்கள் யார்? சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷம்னா எல்லாரும் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் அநேக நேரத்தில். அதனால தான் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. பாவங்கள கழுவுப்பட்டு மோட்சம் போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆனால் தேசத்து நன்மையை புசிக்கிற கிறிஸ்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மனம் திரும்பிட்டாங்க, ஆனால் மனம் பொருந்தலை. மனம் திருந்தினவங்க திருந்த வேண்டியது இருக்குது. ரொம்ப மனம் திருந்தினவங்க மனம் பொருந்த வேண்டியதாக இருக்குது. மனம் பொருந்தினால்தான் தேசத்து நன்மையை புசிக்க முடியும். திரும்புவோம் கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய். அப்போ பாருங்க, ஒரு ரவுண்டு வந்துட்டோம். எங்கே போயிட்டு வந்தோம்? எபிரேயரில் ஆரம்பித்தோம். இயேசு சொன்னார் சுவிசேஷம்னா என்னன்னு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன். நொறுங்குண்டவர்கள், நறுங்குண்டவர்கள், பார்வையற்றவர்கள்,
கட்டுண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னார். அப்போ இயேசு சொல்கிறாரு, எபிரேய நிருபத்தில் சுவிசேஷத்தை பற்றி வாசிக்கிறோம். இன்றைக்கு பண்ணப்படுகிற சுவிசேஷமும் அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னப்பட்ட சுவிசேஷமும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வாசித்தோம். அது என்ன சுவிசேஷம்னு பார்த்தோம். அதே சுவிசேஷம் தான் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சொன்னப்போ நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள், பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறார்கள் என்று ரோமர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறாராம், நான் சொன்னது விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்கள், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ சுவிசேஷம் ஒன்று தான். அந்த சுவிசேஷம் தான் ஆபிரகாமுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. அந்த சுவிசேஷம் தான் இயேசு பிரசங்கம் பண்ணார். அந்த சுவிசேஷம் தான் எபிரேயர் 4:1-2 சொல்லுகிறது. அந்த சுவிசேஷம் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அந்த சுவிசேஷத்திலே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கை, பற்றாக்குறையற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அப்போ இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்ங்கிறது, இதை கேட்கும்போது விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை கேட்டுட்டு அரவணைக்காமல் போய்விட்டால், இது சந்தேக நிலையிலே நின்றுட்டா இதை பெற்று அனுபவிக்க முடியாது. கேட்டு விசுவாசிக்க வேண்டும், இதை வாஞ்சிக்க வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். 1000 பேர் இதை எதிர்த்தாலும், 1000 பேர் இதுக்கு மாறுபாடாய் காரியங்களை சொன்னாலும், இதை நான் பெற்று அனுபவிப்பேன் என்று யோசுவா காலேபை போல 2 தனி மனிதர்கள் நின்று அதை அனுபவித்தது போல அனுபவிக்க தீர்மானிக்க வேண்டும். இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்கிறீங்க? தீர்மானிக்கணும். அப்போ தான் நடக்கும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நான் விரும்புகிறது என்ன? இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தேசத்தின் நன்மையை புசித்தே தீர்வுன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் சுவிசேஷத்தில் கிடையாதுன்னு. காமிங்க, அது இதில் இருக்குது, அதுதான் சுவிசேஷம். இதுதான் வேற என்ன சுவிசேஷம் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது? அதே சுவிசேஷம் தான் நமக்கு பிரசங்கம் பண்ண. அவங்க விசுவாசத்தோடு அதை கேட்காதனால பயனற்று போனார்கள். கேட்டு பயன் இல்லாமல் போச்சு. நீங்களும் கேட்டு பயனில்லாமல் போயிடக்கூடாது, கேட்டு பயனடைய வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க பயனடைவீர்கள் என்று?